السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى على عباده الذين اصطفى. أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சிறார்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் எங்களுடைய சலாத்தை இரண்டாவது முறையாக கூறிக்கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறிக்கொண்டு இந்த உரையாடல் நிகழ்ச்சியை நான் கொடுக்கிறேன். முதல்ல நான் ஒரு ஆயத்து ஓதுறேன். என்ன ஆயத்து ஓதுறேன் அப்படின்னா, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. பொதுவாக அல்லாஹ் தஆலா எந்தெந்த இடத்துலலாம் குல் அப்படின்னு சொல்றானோ, எந்தெந்த இடத்துலலாம் அல்லாஹ் தஆலா குல் என்று சொல்கிறானோ, அந்த குல்ங்கிற வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, நானா சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் சொல்கிறார்கள். அதனால தான் குல், நபியே நீங்க சொல்லுங்க. நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினால் மட்டும்தான் நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர் என்று அர்த்தம். அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு விஷயங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய, அவர்கள் வழி நடந்து காட்டிய, அல்லது அவருடைய வாழ்க்கையிலே நடந்த, அல்லது அவருடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நடந்த விஷயங்களை மட்டும்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னாடி சொல்ல இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஆனால் தலைப்பு என்ன அப்படின்னா, குழந்தை பருவமும் இஸ்லாமிய அடிப்படைகள். இதனுடைய தலைப்பு குழந்தை பருவமும் இஸ்லாமிய அடிப்படை கல்வியும் அப்படிங்கிறதா என்னுடைய தலைப்பு. இந்த அடிப்படையிலே இதே தலைப்புல தான் இப்போ நாங்கள் 2 பேரும் உரையாட இருக்கிறோம். அதில் ஹதீஸ், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய, அதை போன்று சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் கலந்த விஷயமாக சில சில மணித்துளிகள், சில நிமிடங்கள் நாங்கள் உரையாட இருக்கிறோம். இது விஷயமாக ஹஜரத் அவங்க இந்த ஐடபிள்யூ பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுண்டு வருதா? கையில் எடுத்துக்கிறவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில விஷயங்கள் நினைவுபடுத்த வேண்டியது தேவை ஏற்படாது. சலாம் சொன்னால் நீங்கள் பதில் சொல்லுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதாவது சொன்னாங்க, நானும் சொல்ல நீங்கள் பதில் சொல்லியிருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்கும் போதெல்லாம் ஸலவாத் சொல்லணும் அப்படிங்கிறதும் தாங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இதெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்காது இன்ஷா அல்லாஹ். நமக்கு சகோதரர் சொன்ன மாதிரி இந்த விஷயம் இருக்குது. நமக்கு அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லி தந்த அந்த வழிமுறையில் நம்மளுடைய எந்த செயலும் நடக்க வேண்டும் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் கொண்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம பிள்ளைங்களுக்காக வேண்டி நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துறதுக்கு அல்லாஹ்வுடைய நசீபை தரட்டும். இந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதாக இருக்கும். ஜித்தாவுடைய தாவா சென்டராக இருக்கக்கூடிய அந்த அசீசியா இருக்குதுல்ல, அங்கே நடத்தக்கூடிய அந்த பாடத்திட்டங்கள் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பெண்களுக்கும் கூட நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த பாடத்தில் வெள்ளிக்கிழமை குழந்தைகளுக்காண்டி, புதன்கிழமை ஆண்கள் பெண்களுக்காண்டி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தீனுடைய தாவாவுடைய பணிகள் நமக்கு கல்ஃபு, பிரத்யேகிச்சு சவுதி போன்ற இடங்கள் மட்டும்தான் துன்யாவை தேட வந்த நேரத்தில் ஆகிரத்தும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பான நசீபாக இருக்குது. அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கணும். சொல்கிறாங்கல்ல, காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு சின்ன நேரங்கள் சில மணித்துளிகள் நம்ம கொடுக்கக்கூடியது தீன் நம்ம இடத்துல வந்துடும் அப்படின்னு பார்ப்போம்.
இது நம்ம சரையா தாவா சென்டரில் இருக்குது, அசிசியாவில் இருக்குது, சலாமாவில் இருக்குது, ஜித்தாவில், ரியாதில் பல இடங்கள் இருக்குது. இந்த மாதிரி பொதுவாட்டு சவுதியில் பொறுத்தவரைக்கும் நிறைய நடக்கும்போது அது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நமக்கு வந்து நல்ல முறையில் இஸ்லாமிய ஒரு கல்வி அறிவு நம்ம பெருக்கிக் கொள்கிற வாய்ப்பாக இருக்கும்னு பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம் நடந்தது பார்த்திங்கன்னா IWF, அதாவது அயலர்கள், வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுடைய நல்பெயர் அவங்களுக்காக வேண்டி நடத்தக்கூடிய ஒரு நல்லதொரு ஒரு பணி அவங்க செய்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அவங்க இந்த மாதிரி சோஷியல் அந்த சர்வீஸுங்கிறது நிறைய செய்கிறாங்க. ஆண், பெண், முஸ்லீம், ஹிந்துன்னு பார்க்காம எல்லோருக்கும் செஞ்சிட்ருக்கிறாங்க. இது போன்ற ஒரு நற்பணி சோஷியல் நெட்வொர்க் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறையாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகிறதுக்கு முன்பே ஹெல்ஃபுல் ஃபுலூல் என்பதாக ஒரு நற்பணி மன்றம், மற்றவர்களுக்காக வேண்டி ஒரு உதவி செய்யக்கூடிய அந்த மாதிரி ஒரு நற்பணி மன்றம், அதில் இணைந்து செயல்பட்டாங்க. அந்த முறையை இவங்க கையில் எடுத்துருக்கிறாங்க. பலரும் செய்யலாம். நமக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்து அவங்க நடத்துகிறாங்க. மொத்தத்தில் இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸில் நாமளும் இணைய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மிக ஆகிறதுக்கு தேவையான ஒரு நன்மைக்குரிய ஒரு காரியம்னு பார்ப்போம். அந்த வகையில் இவங்க முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் குழந்தைகள் பயன்பெற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்குது. அதில் இந்த மாதிரி நமக்கு தீனுடைய விஷயங்கள் மீண்டும் கூட நினைவுபடுத்தப்படுகின்றது. அந்த வகையில் மிச்ச விஷயங்களை சொல்லுவாங்க. ஆக இந்த இந்திய நல்வாழ்வு பேரவை அப்படிங்கிற அந்த அமைப்பிற்கும் அதை போன்ற அசிசியா தாவா சென்டர் 2 குழுவிற்கும் நாங்கள் எங்களின் சார்பாகவும் எங்களுடைய முழு குழுவின் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இப்போ முதல்ல நம்ம உரையாட போகிறது என்ன அப்படின்னா, நம்ம பேச போகிற குழந்தை பருவத்தை பற்றி தான் முதல்ல கொடுக்குறோம். அதுக்கு பிறகு தான் இஸ்லாமிய கல்வி. பட் இடையில வந்து கொஞ்சம் இஸ்லாமிய கல்வி சேர்ந்து வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தின்படி தான் பிறக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தின்படி தான் பிறக்குதுன்னு தெரியும். இதற்கவர்களே நம்ம அந்த ஹதீஸை நல்லா படிச்சிருக்கிறோம். இஸ்லாத்தின்படி தான் பிறக்குது. ஆனால் பிறக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தில் சொல்லும்போது இன்னொரு பாதியை அவங்க சொல்லுவாங்க. அவங்க அந்த பிறக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா, உங்களுடைய தாய்மாருடைய வயிற்றிலிருந்து நீங்கள் வெளியே வரும் பொழுது ஒன்றும் தெரியாமல் தான் வருகிறீர்கள். எதுவுமே தெரியாது. இப்போ சொல்லலாம் டாக்டர்னு சொல்லலாம், அல்லது இன்ஜினியர் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். இப்போ இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, குழந்தை பிறக்கும் பொழுது ஒன்றும் தெரியாத கலப்படம் இல்லாத உள்ளத்தோடு தானே பிறக்கிறது. குழந்தை பிறக்கும் போது எப்படி பிறக்குது? கலப்படம் இல்லாத உள்ளத்தோடு தான் குழந்தை பிறக்கிறது. எந்த இதுவும் தெரியாது. அப்ப அந்த பிறக்கிற குழந்தைய நம்ம என்ன செய்யணுங்கிறத ஹஜ்ரத் உங்க சொல்லுங்களேன் கொஞ்சம். ஹஜ்ரத் சொன்ன விஷயம் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸு. இன்றைக்கி பிறக்கக்கூடிய குழந்தைகள் அது ஒரு ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ யாருடைய வயிற்றில் பிறந்தாலும் கூட பிறக்கும் பொழுது அந்த குழந்தை அலல் ஃபித்ரா, இயற்கையின் மீது, அதாவது ஏகத்துவம், இறைவன் ஒருத்தன் அப்படிங்கிற அந்த ஒரு பசுமையான தூய்மையான நல்லொழுக்கத்துடன் நல்ல ஒரு அகீதாவுடன் தான் அந்த குழந்தை பிறக்குதுன்னு பார்ப்போம். அந்த மாதிரி பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை நல்ல பண்புகள் நல்லொழுக்கங்களுடன் பிறக்கக்கூடிய அந்த குழந்தை வந்துட்டு வழி தடம் மாறி போகிறதுக்காண்டி உள்ள முக்கிய காரணம் அப்படிங்கிறது சுற்றுப்புற சூழல். அதை விட மிக முக்கியமானது ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி, பெற்றோர்கள் தான் வந்து இந்த மாதிரி அவங்கள வழி நடத்துறது, வழி கெடுக்கிறதுன்னு பார்ப்போம். பெற்றோர் எந்த வழியோ அந்த வழியில் தான் இவங்களும் போயிடுறாங்க. அவங்க யகூதியாக இருந்தால் இவங்களும் யகூதியாக போயிடுறாங்க, அவங்க கிறிஸ்டியன் இருந்தால் இவங்களும் அப்படி மாறி போயிடுறாங்க, தீய வணங்கக்கூடியவங்களும் அந்த மாதிரி மாறி போயிடுறாங்க என்பதாக அந்த ஹதீஸ் சொல்லுதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளுடைய குழந்தைகள் சரியான முறையில் இருக்கிறாங்க என்று சொன்னால் அது பெற்றோர்கள் நமக்கு சீராக இருக்கிறோம், நாம் சீர்படுத்தி வச்சுருக்கிறோம் என்பதாக அர்த்தம். குழந்தைகள் கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல காரணங்கள், மிக முக்கியமான காரணம் பெற்றோர் என்பது இந்த ஹதீஸ் சொல்லி தருதுன்னு பார்ப்போம். எனவே அந்த பசுமையான பிஞ்சு உள்ளத்தில் நம்ம பச்சை மரத்தில் ஆணி அடிக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மரம் இருக்குதுன்னா ஒரு உட்டு, அதில் ஆணி அடிக்கிறது காஞ்சி போச்சுன்னா அடிக்கிறதே சிரமம். பச்சையாக இருக்குன்னா அதில் ஆணி அடிக்கிறது ரொம்ப சுலபம், ஈஸியாக உள்ளே போயிடும். அதே மாதிரி அதை திருப்பி வெளியே எடுக்கணும்னா ஈஸியாக எடுக்க முடியாது.
மாதிரி இந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் பருவ வயது அடையிற நேரத்தில் நல்ல தீனுடைய விஷயங்கள் போதிக்கக்கூடிய நேரத்தில் சரியான நற்போதனையுடைய நல்லொழுக்கத்துடன் குழந்தைகள் நல்ல முறையில் வளர்ந்து வருவாங்க. அதை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம தான் கை செய்தப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால் நாம் நல்ல ஒழுக்கத்துடன் அவங்கள கொண்டு வரணுங்கிறது தாய் தந்தையினுடைய ஒரு கடமையாக இஸ்லாம் போதிக்குதுன்னு பார்ப்போம். அப்போது அப்போ நம்ம அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது குழந்தைகளை தவறான வழியில் நடத்துவதற்கு முக்கியமான காரணம் பெற்றோர்கள் தான். நம்ம சொல்லலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அபவாஹு யுஹப்பிதானிஹி ஓ யுமஜ்ஜிசானிஹி ஓ யுனஸ்ஸிரானிஹின்னு சொன்னாங்க. அப்போ பெற்றோர்கள் தான் முக்கிய காரணம். சரி, ஓகே. இப்போ அடுத்த விஷயம், குழந்தை பிறந்த உடனேயே அடுத்து என்ன பொறுப்பு? பெற்றோர்களுக்கு அதில் பொறுப்பு இருக்குது. ஒன்றும் உலக ரீதியான சில பொறுப்புகள் இருக்குது, சில ஆன்மீக ரீதியாக சில பொறுப்புகள் இருக்குது. இந்த 2 பொறுப்பு தான். முதல் பொறுப்பை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, வஅலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன, குழந்தையை பெற்றவர்கள் மீது அவர்களுக்கு உணவளிப்பது, அவர்களுக்கு ஆடை அணிவிப்பது அவசியம். அலாங்கிற வார்த்தை இருக்குது அரபியில், ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வலியுறுத்துவதற்கு சொல்லப்படும். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, வஅலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன, அந்த குழந்தையை பெற்றவர்கள் தான் அந்த குழந்தைக்கு உணவளிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆடை அணிக்க வேண்டும். என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கணும். இது உலக ரீதியாக, அது கல்வியாக இருக்கலாம், அல்லது உலகத்தில் எதெல்லாம், அது எல்லாம் பருவ வயது வரை என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. அதுக்கு நம்ம விளக்கங்கள் பின்னாடி சொல்லுவோம். இப்போ இது முதல்ல சொல்லியிருக்கிறோம். உலக ரீதியாக, ஆன்மீக ரீதியாக என்ன வேணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். துன்யாவுடைய விஷயத்தில் நம்ம கரெக்டாக செஞ்சிட்ருக்கோம். அவங்களுக்கு சரியான முறையில் உணவு உடைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஆகிரத்தை சார்ந்த விஷயங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறோம், கவனம் இல்லாமல் இருக்கிறேங்கிறது நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய நெஞ்சில் கழிச்சு பார்க்கும்போது நான் என் பிள்ளைக்கு என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் ஆகிரத்தினுடைய விஷயங்களை கொஞ்சம் கூட தவற விடாமல் அவங்கள சரியான முறையில் வழி நடத்த வேண்டும் என்பது ஒரு கட்டாய கடமையாக இருக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வழி நடத்த வேண்டிய நாம் சரியான முறையில் இருக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அல்லாஹ் சொல்லும்போது கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களை நீங்கள் உங்களை காப்பாற்றிக்குங்க நரகத்திலிருந்து, அது மாதிரி உங்களுடைய குடும்பத்தார்களையும் காப்பாற்றிக்குங்க என்பதாக 2 கட்டளைகளை அல்லாஹ் தருகின்றான். நாம் நம்மளை காப்பாற்றுறதே பெரும்பாலாக இருக்குது. நாமளே சரியான முறையில் நடக்கிறோமா என்பது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. நாம் சரியான முறையில் தொழுகையில் கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சரியான முறையில் இருக்க வேண்டும் என்பது ஒரு கடமை. அடுத்தது குடும்பத்தார்களையும் பிள்ளைங்களையும் இதே மாதிரி கரெக்டாக வழி நடத்தணும் என்பது ஒரு கட்டாய கடமை. இன்றைக்கி நம்ம நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, பிள்ளைங்களுக்கு படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பரீட்சை வருது அப்படின்னா அதற்காக வேண்டி நம்ம ஊக்குவிப்போம். அவங்க படிக்கிறதுக்காக வேண்டி ஒரு டீ போட்டு கொடுக்குறோம், அல்லது அவங்களுக்கு வேறு என்ன தெரியவையோ படிப்புக்காக வேண்டி அத்தனை விஷயங்களும் செய்கிறோம். காலையில் சீக்கிரமாட்டி அவங்கள எழுப்பி விட்டுறோம். ஆனால் அதே சமயத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு நம்ம எத்தனை பேர் குழந்தைங்களை எழுப்பி விடுறோம் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. காரணம் கேட்டால் சொல்கிறாங்க, பிள்ளை சின்ன வயசு தானே என்பதாக நாம் அதை தவிர்க்கிறோம். ஆனால் ஹதீஸில் பார்க்குறோம், எத்தனை வயசில் தொழுகையை அவங்களுக்கு பரிச்சயப்படுத்தி கொடுக்கணும், அதை அவங்களுக்கு பயிற்றுவிக்கணும் என்பதை ஹதீஸில் பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன இருக்குங்கிறத ஹஸரத் அவர்கள் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நீங்கள் உங்களையும் காப்பாற்றிக்கிறீங்க, உங்களுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக்கிறீங்க. இது மறுமை ரீதியாக, அது எல்லா விதத்துலையும் இருக்குது. அது இஸ்லாமிய ரீதியாக இருக்கட்டும், அல்லது உடை ரீதியாக இருக்கட்டும். அதாவது உடையில் சொல்லிடுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க உடையில், அதாவது கண்டை காலுக்கு கீழே நீங்கள் உட அனுப்பாதீங்க, உட போடாதீங்க. அது நரகவாதிகள் அடையாளம்ங்கிறது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்மளுடைய அதிகமான பேருடைய ஆடைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, கணுக்காலுக்கு கீழே தான் பெண்களுக்கெல்லாம் அந்த சட்டம். ஆண்களுக்கு
கணுக்காலுக்கு கீழே தான் அந்த என்ன செய்யுது, நிறைய பேருடைய ஆடைகள் இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும், சரி பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதே சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, குழந்தைகளை 7 வயதாகும்போது தொழுகைக்கு கட்டளையிடுங்கள். அப்போ தொழுகைக்கு பயிற்சி கொடுங்க. 3 வருஷம் சொல்லிக்கிட்டே இருங்க, 3 வருஷம் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. 10 வயசு ஆகும்போது அவர்களை அடியுங்கள். அப்போ அடியுங்கள்ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் செல்லம் கொடுக்கலாம், எது வேணாலும் அவர்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். ஆனால் தொழுகையை இஸ்லாமிய இதன்படி நடப்பதற்கு, தொழுகையை பயிற்றுவிப்பதற்கு, தொழுகையை பற்றி சொல்வதற்கு அவர்களுக்கு ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஹதீஸ்கள்லேருந்து நமக்கு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது அப்போ நம்ம 2 விஷயத்தை பார்த்தோம். ஒன்று, உலக ரீதியாக எது வேணாலும் தாய்மார்கள் பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கறது ஒரு பக்கம். ஆன்மீக ரீதியாக நரகத்தை விட்டு காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாம் நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதுங்கிறத சொல்கிறோம். அடுத்து ஏதாச்சும் சம்பவ ரீதியாக, நிகழ்ச்சி ரீதியாக ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன் இதை பற்றி. பொதுவாக நம்ம சொல்லுவாங்கள்ல, கதை கேளு கதை சொல்லுன்னு சொல்லுவாங்கள்ல. அவங்க சாதாரணமாக ஒரு விஷயத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பதை விட அது ஒரு கதையாக சொல்லக்கூடிய நேரத்தில் ஈஸியான முறையில் அந்த மனசில் பதிகிறதுக்காக வேண்டி மறக்காமல் இருப்பதற்கு வசதியாக இருக்கும். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு வரலாறை சொல்லி குழந்தைகளை நம்ம சீர்படுத்துறதுக்காண்டி உள்ள வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி அந்த கதை சொல்கிறதெல்லாம் போயிருச்சு. நம்ம காலத்தில் நம்ம படுக்கும்போது பாட்டி நன்னிலாம் கதை சொல்லி நம்மளை தூங்க வைப்பாங்க. இன்றைக்கி நம்ம காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க நேராக இன்டர்நெட்டில் போயிடுறாங்க. நம்மளும் சரி அவங்களும் சரி, நம்மளுடைய நேரங்களும் அவங்களுடைய நேரங்களும் இந்த மாதிரி வீணாக போகுதுங்கிறது திருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்குது. நம்ம ஹதீஸில் பார்ப்போம், அதாவது இந்த மாதிரி 7 வயசுலேருந்து அவங்கள பயிற்றுவிக்கணும், நல்லொழுக்கங்கள், அந்த மாதிரி தொழுகை, எல்லா விஷயங்களையும் சீரான முறையில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஹதீஸில் சொன்ன அவர்கள் செய்தும் காட்டியிருக்கிறாங்க என்பதையும் நம்ம பார்ப்போம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவங்களுடைய பேரன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா கூட இருக்கிறாங்க. போகக்கூடிய நேரத்தில் அது குழந்தை, அவங்க சின்ன பிள்ளை என்பதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேரிச்சம்பழம் எடுத்துட்டு வாயில் போடுறாங்க, நம்ம பிள்ளைங்க மிட்டாய் போடுற மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கஹ் கஹ், சீ சீ, இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுப்பா, இதெல்லாம் மிஸ்கின்களுக்கு உள்ளது, ஏழைங்களுக்கு உள்ளது, இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாறு புகாரி உட்பட பல கிதாபில் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஒரு வரலாறு நம்மளுடைய இந்த பிக்சரை, இந்த ஒரு நிகழ்ச்சியை பிள்ளைங்க முன்னாடி கொடுத்துட்டு எப்போவுமே அடுத்தவங்க பொருளை ஆசைப்படக்கூடாது, அனுமதி இல்லாமல் யாருடைய பொருளும் எடுக்கக்கூடாது. பிரத்யேகிச்சு அவங்களுடைய ஸ்கூல்லேருந்து நம்ம அவங்களுக்கு உதாரணங்கள் சொல்லி புரிய வைக்கணும். அடுத்தவங்களுடைய பென்சில், பேனா, அது மாதிரி அடுத்தவங்களுடைய தண்ணி கேட்காம எடுத்து குடிக்கிறது, அந்த மாதிரி எங்கேயாவது வீடுகளுக்கு போகிறோமா அடுத்தவங்களுடைய டாய்ஸ் எடுக்கிறதெல்லாம் கூடாதுப்பா அன்றைக்கி ஹதீஸ் சொன்னாங்கல்ல என்பதாக இந்த ஹதீஸை சொல்லி நாம் அவங்களுக்கு நினைவுபடுத்தலாம். நமக்கும் கூட தான் இது. நம்ம ஆஃபீஸுகளில் போகக்கூடியதில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரிண்டர், இந்த மாதிரி விஷயங்கள் உபயோகிக்கிறோம். அது மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது வைஃபை எப்படி நம்ம திருடுறதுன்னு பார்க்குறோம், பாஸ்வேர்டை உடச்சி உள்ளே போகிறது எப்படிலாம் பார்க்குறோம். இதெல்லாம் அடுத்தவங்க பொருளை எடுக்கக்கூடாது என்பதற்காண்டி தரக்கூடிய ஒரு நல்லதொரு போதனையாக இது இருக்குதுன்னு பார்ப்போம். எனவே இந்த மாதிரி நற்போதனைகளை ஒரு வரலாறாக நாம் குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுங்கிறது மனதில் மறக்காமல் பதிவதற்காக வேண்டி ஒரு காரணமாக இருக்கும். இந்த வரிசையில் இன்றைக்கி ஸ்கூலில் பார்க்கக்கூடிய நேரத்தில் பல நிகழ்ச்சிகளில் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இஸ்லாம் அனுமதிக்காத சில நிகழ்ச்சிகளும் கூட இடம்பெற்று போயிருதுங்கிறது கவலையான ஒரு செய்தி. அதில் நம்ம பிள்ளைங்களும் இடம்பெறுறாங்க அப்படிங்கிறது மிக பெரும் கவலையாக இருக்குது. அசத் அவர்கள் விளக்கம் சொல்லுவாங்க. அதாவது இப்போ அவங்க பேர பிள்ளையை பற்றி சொன்னாங்க. அதில் எப்படி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா ஷார்த்த அண்ணா லானா குலுசுதாக்கா, அதாவது சாப்பிடாதேன்னு சொல்லலை, நீ சாப்பிட்டியே தப்பு பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லலை. நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா? யார் சொல்கிறாங்க? சதக்காவுடைய பேரிச்சம்பளத்தை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா? அப்போ குழந்தைகளை கண்டிக்கும் போது இது செய்யக்கூடாதுன்னு தெரியாதா? என் பிள்ளை இது செய்யக்கூடாதுன்னு நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லித்தரலையா? நமக்கு இது நமக்கு படிக்கலையா? அப்படி தான் சொல்லணுமே தவிர செய்யாதேன்னு சொல்லிட்டு நேரடியாக சொல்லக்கூடாதுங்கிறத இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சரி, அதோட இப்போ சில விஷயங்களை குழந்தைகளில், அதாவது குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்களில், நம்ம பள்ளிக்கூடங்களில் என்ன செய்கிறாங்க, சில நேரத்தில் ஆண் வேடங்கள் போடுறாங்க. ஆண் வேடங்கள், பெண்களுக்கு ஆண் வேடங்கள், ஆண்களுக்கு பெண்கள் வேடங்களும் போடுறாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக கண்டித்து இருக்கிறார்கள். எப்படி சொன்னாங்கண்டா, லஅனல்லாஹு அல் முஹன்னதீன மினர் ரிஜால், ஆண்கள் வேடக்கூடிய அந்த பெண்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யட்டும்,
அந்த பெண்களாக வேடப்படக்கூடிய அந்த ஆண்களுக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்யட்டும், சாபமிடட்டும். அதை போன்று என்ன செய்யுது, பெண்கள் ஆண்களுடைய வேடத்திலே வரக்கூடியவர்கள் பெண்களுக்கும் சாபமிடட்டும் சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா நம்ம சாதாரணமாக வேடமாக வேஷமாக நமக்கு தெரிகிறதே தவிர, ஆனால் இதோடைய முக்கியமான இதோடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் பிற்காலத்திலே அவர்களை அந்த பாலினத்தை மாற்றுவதற்கு மனநிலையை ஏற்படுத்துகிறது என்று சொல்கிறாங்க. நம்ம நினைக்க சின்ன பிள்ளை தானே செஞ்சுட்டு போகுது, சின்ன பிள்ளை தானே, இந்த சின்ன பிள்ளை தானே அப்படிங்கிறது இது வந்து நாளைக்கு நரகத்தின் பக்கம் ரசூலுல்லாவுடைய அல்லாஹ்வுடைய சாபம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பொதுவாக ரசூலுல்லா எல்லா இடத்துலையும் சாபம் இடத்தை கண்டிக்கிறாங்க. ஆனால் இது போன்ற விஷயங்களை ஆண்கள் பெண்கள் வேடமாக மாறுவது, பெண்கள் ஆண்கள் வேடமாக மாறுவதை ரசூலுல்லா வந்து சாபம் விட்டிருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாவுடைய சாபங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, நமக்கு நல்லா தெரியும். இதோட விளக்கங்கள்லாம் ரொம்ப தேவையில்லை. ரசூலுல்லா சாபம் விட்டால் அது கண்டிப்பாக நடக்கும். ரசூலுல்லா சாபம் விட்டால் அது கண்டிப்பாக நடக்கும். அந்த ஆண்கள் பெண்கள் வேடமிடுவதையும் பெண்கள் ஆண்கள் வேடமிடுவதையும் நாம் சாதாரண நிகழ்ச்சி, சின்ன பிள்ளை தானே செஞ்சுட்டு போகுது, சின்ன பிள்ளை தானே பண்ணிட்டு போகுது, நம்ம பிள்ளை தானே, சின்ன தெரியாத பிள்ளை தானே, தெரியாத பிள்ளை என்பதெல்லாம் நாம் ஏற்கனவே சொன்னோம். அவருடைய உள்ளங்கள் கலப்படம் இல்லாமல், அவருடைய உள்ளங்கள் என்ன செய்யுது, எதுவுமே இல்லாமல் காலி பாத்திரமாக இருக்குது. நம்ம அந்த காலி பாத்திரத்தில் போய் அதை நிரப்பும் போது, காலி பாத்திரத்தை போய் அதை நிரப்பும் பொழுது என்ன செய்யுது, நம்ம வந்து அதை வந்து என்ன செஞ்சிடறோம், அது வந்து நிரந்தரமாக ஆகிவிடுது. அடுத்து நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதில் என்ன செய்கிறது கிடையாது, அது நுழையிறது கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், குழந்தை வளர்ப்பில் வந்து இது போன்ற விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அது விஷயமா அடுத்து இது போன்று நம்ம இஸ்லாமிய வரலாறுகளே சிறுவர்களாக இருந்து மிகப்பெரிய சாதனைகள் படைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒரு சின்னதன் நினச்சி நம்ம வந்து விட்டுட்டு போயிடுறோம். சொல்லுவாங்கல்ல, 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆரம்பத்தில் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வீட்டில் வச்சு, அந்த மாதிரி ஸ்கூலில் வச்சு நம்ம என்ன ஒரு போதனைக்கு உட்படுத்தப்படுறாங்களோ இதே நிலைமை நாளைக்கு நீடிக்கும் என்பதை நம்ம பார்க்க முடியுது. எனவே சீரான முறையில் அவங்கள வளர்க்குறதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம குழந்தைகள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்பைடர் மேன் தான் பேக்கில் வச்சுருப்பாங்க, விளையாடுறதுக்காட்டி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. காரணம் அந்த மாதிரி நம்மளும் வந்து பெரிய ஒரு ஸ்பைடர் மாதிரி பெரிய ஒரு வீரதரமான செயல் செய்கிறோம் என்பதாக அவங்களுடைய உள்ளங்களில் வந்து சில விபரீதமான நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கு. நம்ம செய்திகளில் பார்ப்போம். குழந்தைகள் அதை பார்த்து போட்டு அதை மாதிரி செய்து எத்தனையோ விபரீதங்கள் நடந்திருக்குன்னு பார்ப்போம். நான் இஸ்லாம் சொல்லித்தருது பாருங்களேன், ரியல் ஹீரோக்கள், உண்மையான அந்த வீர தீரர்களுடைய அந்த மாதிரி வரலாறுகள் இவங்களுடைய கண் முன்னால் போகாததன் காரணமாக இந்த நிழல் ஹீரோக்கள் அல்லது வெறுமன கற்பனையில் வரக்கூடிய இவங்களெல்லாம் தூக்கி பிடிக்கிறாங்க என்பது நாம் கொண்டு போய் சேர்க்காதது நம்மளுடைய ஒரு செயலாக இருக்குது. எனவே உண்மையான ஹீரோக்களாக இருக்கக்கூடிய அந்த கதாநாயகர்களை சஹாபாக்களை பற்றி அவர்களுக்கு நாம் கொண்டு சேர்ப்பது கட்டாய கடமையாக இருக்குதுன்னு பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஏகத்துவத்துக்கான புரட்சி செய்தாங்கல்ல, அவ்வளோ பெரிய புரட்சி செய்தது அவங்களுடைய அந்த பருவ வயதில் தான் செஞ்சாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இஸ்லாத்தினுடைய கொடிய எதிரியாக இருந்த அபூ ஜஹலுக்கு சமாதி கட்டினது, அவனுக்கு சங்கு ஊதுனது 2 சிறுவர்கள் என்பதை நாம் அறிந்திருப்போம். முஆத், முஅவ்வித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அப்படிங்கிற 2 சிறுவர்கள் தான் அவனுக்கு சமாதி கட்டினார்கள். பாப்பா இவ்வளோ பெரிய ஹீரோக்கள். காரணம் அந்த மாதிரி அவங்க பயிற்றுவிக்கப்பட்டதுக்கு காரணமாக இப்படி ஒரு அவங்க சிந்தனையில் நிகழ்த்தி காட்டாங்கன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம குழந்தைகள் ஸ்பைடர் மேன் பேக் வாங்குறாங்க, ஸ்பைடர் மேன் அதை வாங்குறாங்க இதை வாங்குறாங்க என்பது அவங்களுடைய மனசில் இதுதான் குடியேறி இருக்குது என்பதை நாம் அகற்ற வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். இந்த மாதிரி குழந்தைகள் தானே என்ற அடிப்படையில் நம்ம கண்டிக்காமல் விட்டு விட்டால் நம்மளுடைய சூழல் என்ன அப்படிங்கிறது குர்ஆன் சொல்லுது பாருங்களேன். அதாவது இதே போன்று நம்ம என்ன செய்கிறோம், குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னா, அல்லாஹ் தாலா வந்து கியாமத்தில் என்ன செய்வான், லா துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். அல்லாஹ் தாலா என்ன செய்வான், உங்கள்கிட்ட அருட்கொடைகளை பற்றி விசாரிப்பான். நம்மகிட்ட வசதி வாய்ப்பு வரும்பொழுது தான் மனிதன் தவறு செய்ய அதிக ஆரம்பிக்கிறான். வசதி வாய்ப்புகள் வரும்பொழுது தான் மனிதன் தவறு அதிகமாக செய்கிறான். ஏழைகளாக இருக்கும்போது அவர்கள் என்ன செய்ய கிடையாது, தவறுகள் அதிகமாக செய்கிறது. அவருடைய பொருளாதாரம் அதிகம் வரும் பொழுது அவர்களுக்கு தவறு செய்யக்கூடிய வார்த்தை வருது. அவர் என்ன செய்ய, கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது,
கேட்குறதுலாம் வாய் கொடுக்கறது. அவன் என்ன செய்கிறான், ரகசியமாக காசு தேவையில்லாமல் நம்ம காசை கொடுக்கும்போது அவை போதைப் பொருளுக்கு அடிமையாயிடுறான், சிகரெட்டுக்கு அடிமையாயிடுறான், அல்லது வேறு விதமான மொபைல் போன்ற விஷயங்களுக்கு அடிமையாயிடுறான். அதுக்கு பிறகு அவர்களை திருத்தி கொண்டு வரது நமக்கு முடியாது. ஆனால் சிறுவர்கள் எப்படி இருந்தார்கள்ங்கிறதுக்கு நம்ம அடையாளத்தை சில அடையாளங்கள் சொன்னால், நம்ம இஸ்லாமிய வரலாற்றை இந்தியாவுக்குள்ளே வட இந்தியாவிலிருந்து கொண்டு வந்தவர் முகமது பின் காசிம்ங்கிற 18 அல்லது 16 வயசு சிறுவர் தான். பாபர் இந்தியாவுக்கு படையெடுத்து வரும்பொழுது 16 அல்லது 18 வயசு சிறுவர் தான். இப்ராஹிம் நபியை பற்றி சொன்னாங்க, அவர்கள் ஏகத்துவத்தை புரட்சியாக கொண்டு வந்தது 18 அல்லது 16 வயசு சிறுவர் தான். அப்போ சிறுவர்கள் அந்த காலத்தில் அப்போ நம்ம அவர்கள் உள்ளத்திலே எதை போதிச்சாங்கன்னா ஏகத்துவத்தை போதிச்சாங்க, இஸ்லாமிய கொள்கையை போதிச்சாங்க, இஸ்லாமிய அடிப்படையில் போதிச்சாங்க. அதுக்கு மாறாக சிறுவர்கள்ட்ட நம்ம கேட்குற காசையெல்லாம் கொடுத்து, சரியில்ல புள்ள தானப்பா கேட்குறது தானப்பா வாங்கி கொடு, கேட்குற உணவு கொடுத்து, ராத்திரி உணவு தூக்கம் இல்லாமல், ராத்திரி தூக்கங்கிறது முக்கியமான விஷயம், தூக்கம் இல்லாதனால தான் எல்லா நோய்களும் வருதுங்கிறது இன்றைய மருத்துவர்களுடைய கருத்தாக இருக்குது. நமக்கு அதை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. அப்போ நம்முடைய சிறுவர்கள் சீராக வர வேண்டும் என்றால் இது போன்ற விஷயங்களை வைத்து புறக்கணித்து விட்டு இஸ்லாமிய வரலாற்றிலே யாரெல்லாம், இன்னும் சொல்லப்போனால் இந்த ஊருடைய மன்னர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த ஊருடைய 18 வயசிலே பொறுப்பு கொடுக்கப்பட்டவர். 1397 18 வயசில் கொடுக்கப்பட்ட அப்துல் அசீஸ்ங்கிறவர் 18 வயசில் பொறுப்பு கொடுத்து மன்னராக அவர் அன்றிலிருந்து பதவி பிறகு ஏற்றாலும் கூட பொறுப்பிலே வந்தவர். அப்போ நம்ம என்ன செய்யறோம்டா, அந்த ஹீரோக்களை தான் நம்ம சொல்லணுமே தவிர அவர்களுக்கு எதிரான உள்ள விஷயங்களை நம்ம சொல்கிறத தவிர்த்துக்கிட்டு அதற்கு அடுத்து வாங்க. என்ன அப்படின்டா, பொதுவாக இந்த விஷயங்களில் பொதுவாக வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம், இவ்வாறு விஷயங்களை பற்றி நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து என்ன அப்படின்டா, இது விஷயமாக குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுதுங்கிறத ஹஜ்ரத் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நமக்கு குழந்தைகளை தீனுடைய அடிப்படையில் நம்ம வார்த்தெடுப்பது நம்மளுடைய கடமையாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் மேலே சொல்லிட்டு வந்தோம். அந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல கல்வி ஞானம் அப்படிங்கிறது பிரதானமான ஒன்று. எனவே இந்த தீனுடைய கல்வியும் நல்லொழுக்கங்களையும் போதிப்பது பெற்றோருடைய கடமையாக இருக்குது. நம்ம பழைய காலத்தில் இந்த இதெல்லாம் நெட்லாம் பேசியிருப்பாங்களா, சச்சார் கமிட்டிலாம் போட்டிருப்பாங்கல்ல, அதாவது முஸ்லீம்களுடைய அந்த படிப்பறிவுங்கிறது மிக குறைவாக இருக்குது, அது கூட்டணுங்கிறதுக்காண்டி எவ்வளோ சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட கொஞ்சம் கூடி இருக்குது, ஒரு சின்ன சதமானம் கூடி இருக்குது, சந்தோஷப்படக்கூடியது தான். ஆனால் துன்யாவுடைய விஷயத்தில் கூடி இருக்காங்களே தவிர ஆகிரத்துடைய விஷயத்தில் முந்தைய விட இப்போ குறைஞ்சி தான் இருக்காங்கங்கிறது நம்ம வீட்டில் பார்த்தாலே தெரியும். நம்ம இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் நம்ம மக்தப் மதரசான்னு போயிருப்போம், காலையில் மாலையிலன்னு போயிருப்போம். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை அனுப்புகிறோமா? அப்போ அந்த தீனுடைய கல்விங்கிறது குறைஞ்சி போச்சு. அதுக்கு பதிலாக துன்யா வேணும் வேண்டாம்லாம் சொல்லலை, அத்துடன் ஆகிரத்து கண்டிப்பாக வேணுங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. அந்த ஆகிரத்தினுடைய கல்வியில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பலகீனப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, காலையில் பிள்ளைங்களை எழுப்பும் போதே ஸ்கூலு ஆட்டோ வருதுங்கிறதுக்காண்டி எழுப்புறோம், ஒரு 7 மணி 8 மணிக்கு எழுப்பி விட்டுறோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்க ரெடி ஆகி ஸ்கூல் போயிட்டு வந்துடுறாங்க, வந்ததுக்கப்புறம் உடனே டியூஷனு, அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் என்பதாக பிள்ளைங்களை பிஸியாகிட்டே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். மக்தப் மதரசாங்கிறது ஃபஜ்ருக்கு அப்புறம் அங்கே அனுப்புறதுக்கு தயாராக இல்லை, அனுப்புனாலும் லேட்டாக தான் அனுப்புறது அல்லது சீக்கிரம் கூட்டுறது ஆட்டோ வருதுங்கிறதுக்காண்டி. ராத்திரியில் சில இடங்கள்ல நடக்குது, அங்கேயும் அனுப்புறது நம்ம லேட்டாக தான் அனுப்பி வைக்கிறோங்கிறது எல்லாம் தீனுடைய கல்வி எந்த அளவுக்கு வறட்சியாக போயிருக்குது. தீனுடைய கல்வியில் நாம் நம்மளுடைய பிள்ளைங்களை எந்த அளவுக்கு நம்ம தரம் தாழ்த்தி வச்சுருக்குங்கிறதுக்காண்டி ஒரு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் கண்டிப்பாக திருத்தப்படணும். திருத்தப்படாவிட்டால் என்ன உதவும், ஒரு கைசகத்துக்குரிய நிலைமை வரும் அப்படின்னா, இன்றைக்கி சாதாரணமாக நம்ம ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த லக்கேஜ் கூட இருக்குன்னா யாராவது பார்த்து உள்ளே தள்ளி விடுறதுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆள் கிடைக்குமான்னு பார்ப்போம். அதை மாதிரி நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காண்டி போகிறோம், பெர்த் சர்டிஃபிகேட்டு, நம்ம பிறப்பு ஏதோ ஒன்று வாங்கிறதுக்காண்டி போயிருக்கும்போது டாக்குமெண்ட்லாம் கொடுப்போம். ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும், ஒரு கையெழுத்து மிஸ்டேக்காக இருக்கும். இந்த நேரத்தில் 4 பேரை பார்த்து கொஞ்சம் ஏதாவது சரி பண்ணி விடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷனுக்கு ஆள் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆயிடுச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்படுவோம். கரெக்டாக ஓகே பண்ணி கையெழுத்து போட்டு அது பாஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு ஆள் மூக்க நுழைச்சி அதை கெடுத்து விட்டால் நம்ம எவ்வளோ பெரிய கோபப்பட, அப்புறம் சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சு பாருங்கள், அவர்கிட்ட ஒரு கிலோ கூடவா இருக்குது என்று சொல்லி நம்மளை தடுத்து விட்டால் நாம் எவ்வளோ பெரிய கைசேத்துக்குள்ளாகும். இதெல்லாம் உலகம் சார்ந்த விஷயங்கள், நமக்கு கைசேதம் கஷ்டம் அதுவெல்லாம் தெரியுது. அதனால் அதில் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறோம். ஆகிரத்தில் பாருங்களேன், நாளைக்கு சொர்க்கம் போகிறதுக்கு யாரும் தன்னுடைய சொந்த அமலை வச்சு போக முடியாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணும். அத்துடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத், அவங்களுடைய
அந்த அவங்களுடைய சிபாரிசு இருந்தால் தான் சொர்க்கம் போக முடியுங்கிற ஒரு சூழல். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்து ஷஃபாத் செய்யாத அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் அமைந்து விட்டால் சொர்க்கம் போகிறதே கேள்விக்குறியாக போயிருமே. சூரத்துல் ஃபுர்கானில் ஒரு காட்சிப்படுத்த ஒரு விஷயத்தை, வகாலர் ரசூலு யா ரப்பி இன்ன கௌமி தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் சென்று புகார் அளிப்பார்களாம், அல்லாஹ்வே இன்ன கௌமி தஹது, என்னுடைய இந்த சமுதாயத்தவர்கள் இவர்கள் எல்லாம் குர்ஆனை வெறுத்து ஓரங்கட்டப்பட்டதாக அதிலே விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க, அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியான கொடுக்கல என்பதாக புகார் அளிப்பார்களாம். அந்த மாதிரி புகார் அளிக்கக்கூடிய அந்த பட்டியலில் வாயில் சொல்லவே பயமாக இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அந்த லிஸ்ட்டில் யாராவது இடம் பெற்று விட்டால் சொர்க்கம் போக முடியுமா? அல்லாஹ் பாதுகாக்கட்டும். எனவே நம்ம துன்யாவுடைய கல்வி கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் ஆகிரத்தினுடைய கொள்கையை கொடுக்க தவறிவிட்டால் நாமும் கேள்வியில் ஆகிவிடும். உன்னுடைய பிள்ளைங்களோட சொர்க்கம் போகிறது கேள்வியாக ஆக்கப்படும் என்பது இந்த ஆயத்து சொல்லி காட்டுது. எனவே நல்ல முறையில் அவங்களுக்கு தீனுடைய கல்வியை நம்ம போதிக்கணும். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு தீனுடைய கல்வியில் இருந்தாங்க என்பதை பற்றி ஒரு வரலாறு நம்ம பார்ப்போம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹுங்கிற சூரா இறங்குனுச்சு. இதை வச்சு பல பேர்கள் விளக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தீன் பூர்த்தி அடைஞ்சிருச்சின்னு சொன்னாங்க. ஆனால் இப்னு அப்பாஸ் சிறுவர், ரொம்ப சின்ன ஆள், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு போகிறாங்க, ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு போகிறாங்கங்கிறது அந்த கேள்வி எதனால் வந்துச்சு? ரசூலுல்லாஹ் கூட அல்லது அவருடைய வாழ்க்கையில் அதாவது பிணைந்து ஒட்டி இருந்ததன் காரணமாகத்தான் ஏற்பட்டுச்சு. அப்போ மார்க்கத்தை அவங்க தெரிஞ்சதன் காரணமாக தான் ரைசுல் முஃபஸ்ஸிரின் குர்ஆனுக்கு விரிவுரை செய்யாளர்களிலே தலைமை விரிவாளர் யார் அப்படின்னா இப்னு அப்பாஸ் என்ற சிறுவர் தான். அதனால தான் என்ன செஞ்சாங்க, சில சமயங்களில் தன்னுடைய தந்தை சொல்லுவாங்க, வா நீ வந்து ஒரு ரசூலுல்லாஹ் கூட போகும்போது பல விஷயம் இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கிறதுக்காண்டி போகும்போது நீ என்ன செய்கிற, பலரோட பெரியவர்களோட இருக்கிற, அவர்கள்ட்ட பல விஷயங்கள் பேசுவாங்க, அதையெல்லாம் கண்டுக்கிறாம நீ காதலை வாங்கிக்கிறாம வரணும்னு சொன்னாங்க. சரி இருக்கட்டும். அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்க, அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்லாமிய கல்விக்கு இஸ்லாமத்தை பற்றி கற்றுக்கொள்வதற்கு, இஸ்லாமிய ஹதீஸ்களை கற்றுக்கொள்வதற்கு நாம் வந்து உடல் ரீதியாகவும் ஒத்துழைக்க வேண்டும், பண ரீதியாக ஒத்துழைக்க. இந்த காலத்தில் வந்து இஸ்லாமிய மதரசாக்களுக்கு சந்தா கொடுக்குறதோ, இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு சந்தா கொடுக்குறதோ, அல்லது இஸ்லாமிய விஷயங்களுக்கு ஏதாச்சும் பண உதவிகள் செய்யும்போது ஒரு சிலர்கள் தான் முன் வர்றாங்க. ஆனால் ஒரு இசை நிகழ்ச்சி வருது அப்படின்னா, ஒரு இசை நிகழ்ச்சி பண்ணுறாங்கடா, அவங்க 1000, 500, 2000, 3000 என்ன செய்கிறாங்க, ஒத்துழைக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த நிகழ்ச்சி எல்லாமே என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிய நிகழ்ச்சி கொண்டு வரும்பொழுது அதில் ஒத்துழைக்கிறது யோசிக்கிறாங்க. ஆக கண்ணியமிக்க சகோதரர்களே, அப்போ வந்து இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு கொடுத்தா தான் இது ஒரு அறிஞர்கள் நம்ம ஷேக் சொன்ன மாதிரி வரக்கூடிய காலத்துடைய தாவாவுடைய தலைவர்கள் யாரா, இன்றைய சிறுவர்கள் தான். வரக்கூடிய காலத்துடைய தாவாவுடைய தலைவர்கள் யார் அப்படின்னா அழைப்பு பணியை செய்யக்கூடியவர்கள் இன்றைய சிறுவர்கள் தான். அதனால் அது இஸ்லாமிய போதையை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம வந்து நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. நம்ம கெட்ட பழக்கம் என்ன இருக்குன்னா, சில விஷயங்களை ஈஸியாக நம்ம சொல்லி முடிக்கிறோம். அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்களேன். நம்ம மேலே சொன்ன அந்த ஆயத்தினுடைய தொடர் வசனத்துக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, குர்ஆனை இஸ்லாத்தை வந்துட்டு அவங்க வெறுத்து ஓரங்கட்டியாங்க, குறுக்க வேண்டிய அந்த சரியான ஒரு மரியாதை கொடுக்க தவறிடுறாங்க என்பதை நாம் இன்னைக்கு நம்ம வீடுகளில் பார்க்குறோம். அதாவது காலையில் பிள்ளைங்க ஒரு 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா திரும்ப வந்து சேர்ந்ததுக்கப்புறம் டியூஷன் தான் பகல் ஃபுல்லாக அதில் வச்சிடறோம், தீனுடைய விஷயங்கள் கொடுக்க தவறிடுறோம். அதே மாதிரி மக்தபுக்கு சேர்க்கவும் விடுறதில்லை, சேர்ந்தாலும் சீக்கிரம் கூப்பிட்டுறோம். ஸ்கூலுக்காக வேண்டி, ஆட்டோவுக்காக வேண்டி, டியூஷனுக்காக எத்தனையோ பல ஆயிரங்களை செலவழிக்க தயார். பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக வேண்டி அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த குர்ஆன் கூட நம்ம புதுசாக வாங்குறதுக்காக யோசிக்கிறோம். அந்தளவுக்கு குர்ஆன் வாங்குறதுக்கு, குர்ஆன் மதரசாவுக்கு ஃபீஸ் கொடுக்கறது, இமாம்களுக்கு உதவி செய்கிறது, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது, இதெல்லாம் கணக்கு பார்க்குறோம். இது எல்லாமே அந்த கதை இந்த ஆயத்துக்குள்ளே தான் வந்து செய்கிறேன். எனவே குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து குழந்தைகளை குர்ஆனில் நாம் முன்னேற்ற வேண்டும் என்பது கட்டாய சட்டமாக இருக்குதுன்னு பார்ப்போம். எனவே நாம் பார்ப்போம், நம்ம எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு நம்ம நல்ல விஷயங்களை, நல்ல ஒழுக்கங்களை போதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வரும்னு சொன்னோம். நம்ம ஏற்கனவே ஒரு பழமொழி சொன்ன மாதிரி நூலை போல செயலைன்னு சொன்னோமா இல்லையா? நாம் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் குழந்தைகளும் அந்தளவுக்கு நல்ல ஒழுக்கத்துடன் வருவாங்கன்னு பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை எந்த அளவுக்கு வாக்கெடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வேறு ஊரில் வாழ்கிறாங்க, பெற்றவொடனே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அறுக்கிற மாதிரி கனவு கண்டப்போ உடனே சரி என்பதாக அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு பார்ப்போம். காபாவுடைய அந்த புதுப்பித்தலும் கூட இஸ்மாயில் இஸ்லாமனுடைய அவங்களுடைய உதவியோடு நடந்துச்சுன்னு பார்ப்போம். இதுவெல்லாம் எப்படி வந்துச்சு? நூலை போல சேலை. தாய் தகப்பன் நல்ல ஈமான் அடிப்படையில், அக்கீதாவில், ஒழுக்கத்தில் சரியாக இருந்ததுனால அவருடைய மகனும் அந்த மாதிரி வந்தாங்கன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்மளை பாருங்களேன், ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளை அறியாமலே பல தப்புகள் தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது சொல்லும்போது நமக்கு வந்து இது அசால்ட்டாக இந்த காதலையும் அந்த காதலை விடக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்குன்னு பார்ப்போம். பிள்ளைங்க ஒரு ஹோம்ஒர்க் செய்யாமல் போவாங்க ஸ்கூலுக்கு. அந்த மாதிரி போகக்கூடிய நேரத்தில் அங்கே போனால் டீச்சர்கிட்ட சார்கிட்ட அடி வாங்கினதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, நேற்று உடம்பு சரியில்லைன்னு சொல்லு, அல்லது நாங்கள் நேற்று ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அங்கே லேர் ஆகிடுச்சு சொல்லியிருப்பதாக நமக்கு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் ஹதீஸில் பார்ப்போம், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு பெண்மணி தன்னுடைய மகனை கூப்பிட்றாங்க. தஆல் அதைக் அப்படிங்கிறாங்க, அங்கே வாப்பா உனக்கு ஒன்று தரேன் என்பதாக கூப்பிட்றாங்க. அந்த பையன் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீ இப்போ கூப்பிட்டலாமா? ஏதோ தரம் சொல்லிட்டு அந்த பையனை ஏதாவது கொடுக்க போறியா, அல்லது சும்மா அந்த பையனுக்கு கூப்பிட்றதுக்காண்டி நீ சொன்னியாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் கொடுக்கத்தான் போகிறேன், ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லவ் லம் துஅதீஹி ஷைஅன், நீ ஏதாவது ஒன்று கொடுக்காமல் விட்டுவிட்டால் இப்போ சொன்னதையும் கூட பொய் என்ற பட்டியலில் எழுதப்பட்டு விடும் உன்னுடைய அந்த ஆமான் நாமா ஏட்லைன்னு சொன்னாங்க. அப்போ போகிற போக்கில் நம்ம வந்து தினசரி செய்து போகக்கூடிய சொல்லக்கூடிய அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதன் காரணமாக பெற்றோர்கள் நல்ல முறையில் குழந்தைகளை போதிக்க வேண்டும் என்பது அது சொல்லுது. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மளுடைய நிலைமையும் கூட ஒரு ப்ரோக்ராம் கூப்பிடுறாங்க, அல்லது ஆஃபீஸுக்கு போனோம், உண்மையிலே போனதுக்காண்டி காரணம் என்னுடைய ஏதோ ஒரு காரணம் தாமதமாயிருச்சு, ஆனால் அங்கே போய் எந்த காரணம் சொன்னாலும் ஒத்துக்கிறாங்களோ அந்த காரணத்தை அடித்து விடுறது, இதெல்லாம் போகிற போக்கில் சொல்லக்கூடிய ஒரு சின்னதொரு பொய் எதாக இருந்தாலும் கூட அது கணக்கில் எழுதப்படும் என்பதால் நாம் அதெல்லாம் கவனத்தில் கொண்டு இதெல்லாம் திருத்தி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்ல பிரகாசமாக இருக்கணும், அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி நாம் பல முயற்சிகள் எடுக்கிறோம். அந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு நம்ம வெற்றியை தரும் என்பதை பற்றி குர்ஆன் நமக்கு ஒரு வரலாறு சொல்லித்தருது. அப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து சூரத்தில் இந்த முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் இன்ஷா அல்லாஹ் முடிவுக்கு வந்துடுவோம். அதாவது சூரத்துல் கஹஃபில் அல்லாஹ் தஆலா வந்து 3 நிகழ்ச்சிகளை சொல்கிறான். சூரத்துல் கஹஃபில் யார் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தும் மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் போகும்போது ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறான். வ அம்மல் ஜிதார் ஃபகான் லி குலாமைன் யதீமைன், அந்த சுவத்தை ஒரு சுவர் ஒரு ஊருக்குள்ளே போகிறாங்க. ஒரு ஊருக்குள்ளே போகும்போது ஏற்கனவே சாப்பாடு கேட்குறாங்க, சாப்பாடு கொடுக்கல. ஆனால் வேணுச்சா ஒரு சுவர் கீழே விழுவ போகும்போது என்ன அந்த சுவரை நிமித்தி வைக்கிறாங்க. நிமித்தி வைக்கும்போது மூசா கோவம் வந்துடுச்சு, என்னப்பா சும்மா சாப்பாடே தரமாட்டேன்னு சொன்னாங்க இந்த ஊருக்காரங்க, நீ வந்து என்ன செய்கிற இந்த சுவத்தவே நீ இப்போ நிமித்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவருடைய பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க, சாலிகானவர்களாக இருந்தார்கள், நல்லவர்களாக இருந்தார்கள். அதனால் இந்த குழந்தைகள் வந்து வருங்காலத்தில் வரும்பொழுது எத்தீம்களாக இருக்கிறாங்க. இவங்க பெரியாளாக வந்த பிறகு அந்த பொருளாதாரம் அந்த செல்வம் வந்து இவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டுவதற்காக அந்த சுவத்துக்கு கீழே சுரங்கம் இருக்குது, செல்வம் இருக்குது, வந்த பிறகு எடுத்துக்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, பெற்றோர்கள் வந்து சிகரெட் குடிக்கிறவங்களாக இருந்தால் பிள்ளை எப்படி வருவான், பெற்றோர்கள் அரட்டை அடிக்கிறவங்களாக இருந்தால் எப்படி வருவான், பெற்றோர்கள் பொய் வைக்கிறவங்களாக இருந்தால் எப்படி வருவான், பெற்றோர்கள் வட்டி வாங்குறவங்களாக இருந்தால் எப்படி குழந்தை வளருவான், பெற்றோர்களுக்கு அந்த வட்டி வாங்கின காசுலேருந்து நம்ம குழந்தைகளை வளர்த்தால் அந்த குழந்தை எப்படி வளரும், பெற்றோர்கள் லஞ்சம் வாங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் எப்படி அந்த குழந்தை லஞ்சத்தை எப்படி வளரும். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம் கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டையிடும் பொழுது அந்த குழந்தை வளரும் பொழுது எவ்வாறு வளரும் என்பதையெல்லாம் யோசித்து நாம் நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹு தாலா நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன செய்வான். ஒரு நல்ல உமர் இப்னு அப்துல் அஸீஸுடைய பெரிய வரலாறு இருக்குது. அதில் இறந்து போகும்போது கேட்குறாங்க, என்னண்டா குழந்தைகளை ஒன்றும் இல்லாமல் விட்டு போகிறீங்களே. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நல்லவர்களாக இருந்தால் வஹுவ யதவல்ல ஸாலிஹீன், அல்லாஹ் போதுமானவன், கெட்டவர்களாக இருந்தால் அந்த குழந்தைகள் பற்றி எனக்கு கவலையே இல்லை. யார்? உமர் இப்னு அப்துல் அஸீஸ் இருக்கிற 2வது உமர் என்று பெயர் அழைக்கப்பட்டவர். அவங்க மரணிக்கும் போது பெரிய அரசர், ஆனால் ஒன்றுமே இல்லை, குழந்தைகளுக்கு கொடுக்கல. அவங்க சொன்னாங்க, நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் வஹுவ யதவல்ல ஸாலிஹீன், கெட்டவர்களாக இருந்தால்
அவர்களை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் கண்ணியமிக்க சகோதரர்களே, இறுதியாக அப்போ என்ன, குழந்தைகள் தவறுகள், நம்ம பெற்றோர்கள் தவறு செய்யும் பொழுது கண்டிப்பாக தன்னுடைய குழந்தைகளுக்கும் அதிலே கண்டிப்பாக ஒரு பங்கு இருக்கிறது. அதனால் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ செய்யலாம். இறுதியாக என்னங்கிறத நமது ஹசரத் அவர்கள் சொல்லி முடிப்பாங்க. ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் நல்லொழுக்கங்கள், நம்ம தீனுடைய அடிப்படையில் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பது, ரெண்டாவது தீனுடைய கல்வியுடன் அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயமான தேவையாக இருக்குதுன்னு பார்ப்போம். இதனுடைய தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு தண்ணி வேணும், ஒரு சாப்பாடு வேணும்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் இறந்து விட்டால் நமக்காக வேண்டி உதவி செய்கிறதுக்காண்டி ஆள் தேவை அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம கூட நம்மளுடைய அமல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதா மாத்தல் இன்சான் இன்கதா அமலுஹு, ஒரு மனுஷன் இறந்து விட்டால் அவருடைய அமல்கள் மொத்தமாக நின்றுவிடும். 3 காரியங்கள் மட்டும் தொடர்ந்து நன்மை வந்துக்கிட்டே இருக்கும் என்பதாக சொல்லக்கூடிய அந்த வரிசையில் வரதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, பெற்றோருக்காண்டி துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகள் அப்படிங்கிறாங்க. எனவே நாம் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு தீனுடைய கல்வி ஞானத்தை போட்டி நம்ம புகட்டி நம்ம வளர்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு நாம் கபருக்கு போனாலும் கூட அந்த குழந்தைகள் மூலம் எனக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். நாளைக்கு நாமும் சொர்க்கம் போகலாம், குழந்தைகளும் இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் சொர்க்கம் போகிறதுக்கு காரணமாக அமையும் என்பதாக நாம் புரிந்து கொண்டு குழந்தைகளை நல்ல ஒழுக்கத்துடன் நல்ல தீனுடைய கல்வியோடு வளர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இந்த உரையை நிவர்த்தி செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய எல்லோருக்காக மிகப்பெரும் நன்றி. கடைசியாக நம்ம துல்ஹஜ்ஜினுடைய மாதமாக இருப்பதன் காரணமாக தெரிந்த விஷயங்களை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த 10 நாட்களும் சிறப்புக்குரியது என்பதன் காரணமாக எல்லா அமலும் அதிகமாக செய்ய வேண்டும். அரஃபாவுடைய நாளில் தக்பீர் சொல்கிறோம், ஆனால் அது பிறகு 1லிருந்தே சொல்லணுங்கிறது முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்குது. அதனால் விக்ரு தஸ்பீஹ் எல்லாமே இப்போவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி சதக்காக்களும் செய்கிறோம். பிற நாட்களில் செய்யக்கூடிய அதே அமல் தான் இப்போ செய்கிறோம். இப்போ செய்யக்கூடிய ஒரு சின்ன அமல் எத்தனையோ பல நாட்கள் செய்தால் கூட இந்த அமலுக்கு அது நிகராக ஆக முடியாத அளவுக்கு மிகப்பெரும் நன்மையை வாங்கி தருதுங்கிறதுக்காக வேண்டி ஆண்கள் ஜமாத்தோடு தொழுகிறது, பிரச்சனை பஜ்ர் தொழுக, அது மாதிரி சதக்கா திக்ருகள் தக்பீர் எல்லாமே அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மையும் அவருடைய குடும்பத்தாரையும் குழந்தைகளும் அல்லாஹ் தஆலா தீனோடு வாழ்ந்து 2 உலகிலும் நல்ல மக்களாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய இந்த மக்களுக்கும், அது மாதிரி அசீசியா ஜித்தாவுடைய அசீசியா தாவா சென்றிருக்கும் தீனுடைய விஷயங்களை எத்தனை பேர் யாரெல்லாம் இதில் ஒத்துழைப்பு செய்கிறாங்களோ எல்லோருக்கும் அல்லாஹ் துன்யா ஆகரத்தில் எல்லா கயிர் பறக்கத்தையும் தருவானாக. இதில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள், பெரியவர்கள், குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், அது மாதிரி இதை நடத்தக்கூடிய அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா கயிர் பறக்கத்தையும் தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.